முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். யா முஆத், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கின்றேன். ஃபலா தத அன் தகூல ஃபீ குல்லி ஸலாத்தின், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துஆவை ஓதாமல் எழுந்து விட வேண்டாம். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். உலமாக்கள் இதனை தெளிவுபடுத்தும் பொழுது ஒவ்வொரு தொழுகையிலும் இறுதி ரகாயத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்பு இந்த துஆவை ஓதிக்கொள்ளுமாறு கூறுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உள்ளத்தை, யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்தக்கூடிய சக்தியை தந்தல்வாயாக. எம்முடைய சக்தியை மாத்திரம் கொண்டு எம்மால் எதனையும் செய்துவிட முடியாது. எம்முடைய சக்தியை மாத்திரம் கொண்டு நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். எனவே யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உள்ளத்தை, சக்தியை எமக்கு தந்தல்வாயாக. வஷுக்குரை, அனைத்து நன்றிகளும் அனைத்து புகழ்ச்சிகளும் உனக்கு மாத்திரம்தான். வஹுஸ்னி இபாதத்திக், மிகவும் உன்னதமான வணக்கம் அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தக்கூடிய சிறப்பான வணக்கங்களாக காணப்படுகின்றன. எனவே தான் யா அல்லாஹ் உன்னை நினைவுபடுத்தக்கூடிய உள்ளத்தை, உன்னை நினைவுபடுத்தக்கூடிய சக்தியை தந்தல்வாயாக. உனக்கு நன்றியுள்ள அடியானாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. நாம் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கள் மிகவும் சிறப்பான இபாதத்துக்களாக யா அல்லாஹ் அவற்றை ஆக்கி அல்வாயாக என்று இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றோம். இந்த துஆவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதி வர வேண்டும். அவ்வாறு ஓதும் பொழுது எம்முடைய பலகீனத்தை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அல்லாஹ்வை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ்விடம் முழுமையாக நாம் சரணடைபவர்களாக மாறுகின்றோம்.